ஹாய், வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நல்லா காற்றடிக்கும். நம்ம பகல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் கடியிலேயே உட்காந்துட்ருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டான காற்று. கொஞ்சம் நேரம் அது இந்த இயற்கை காற்று வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சாயந்தரம் டைமில் அந்த குருவி, குயில் இது எல்லாமே இந்த மரத்தில் வந்து அடையும். அந்த டைமில் வந்து அந்த கூண்டுக்கு வர்ற டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியில் உட்காந்துருக்கும்போது அந்த சவுண்டு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பசங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் விட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் வந்து வெளியில் வந்து விளையாட போயிடுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உட்காந்து விளையாண்டுட்ருக்காங்க. வெளியில் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் அது ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி வெளியில் உட்காந்து மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் மனசில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டென்ஷன், கவலைகள் வந்து இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வெளியில் இந்த மரம், செடி இதுகள்லாம் பார்க்கும்போது நம்ம இயற்கையாக ரசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்த ஃபீலே ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது வந்து ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் நேரம் வெளியில் சேரை போட்டு உட்காந்துருவேன், பசங்க விளையாடுறத பார்த்துட்டு. இந்த மாதிரி அந்த காற்றுக்கு அந்த மரம் அசைகிறது, அந்த காக்கா குருவி சவுண்டு இதெல்லாம் கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் காற்று ரொம்ப அதிகமாகவே தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் எப்பயுமே ரெகுலராக இந்த மாதிரி தான் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கிற டைமில் உங்களுக்கு பிடிச்ச கோயில் அப்படி இல்லையா, வெளியில் எங்கேயாவது போயிட்டு வர முடியுமா, அந்த மாதிரி போயிட்டு வாங்க பசங்களோட. இல்லையா கொஞ்சம் நேரம் தனியாக சேரை போட்டு உட்காந்து ஒரு நல்ல பாட்டு கேளுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மைண்டை ரிலாக்ஸாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும். அதுக்காக தான் சொல்ல வரேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த ஒரு ஹாப்பி ஃபீல் வந்து உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி வீட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த 6 மணி ஆயிடுச்சுன்னா எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். பாத்திரம்லாம் விளக்கி வீடெல்லாம் நீட்டாக க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் உட்காந்துருவேன். இந்த மாதிரி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன். அந்த 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் டெய்லியுமே என்னோடய டே வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்களுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா அவங்களே என் கூட வந்து சேர்ந்து உட்காந்துருவாங்க. டிவி பார்க்குறதுக்கெலாம் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஜெய் லவ்லி ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் டைம் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் எனக்கு வந்து சொல்லுங்கள். நானும் ரொம்ப நாளாக லாங் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, இதை வந்து ஒரு சின்ன பதிவாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து கொடுத்தேன். இப்போ பாருங்கள், அதுவும் போக இப்போ வந்து பகல் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கா, அதனால் 6:30 ஆகியுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. 7 மணி ஆயிரும். கொஞ்சம் இருட்டாகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7 மணி ஆயிடுது. இதெல்லாம் பார்த்திங்க செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். தண்ணி விட்டு அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் என்னோடய ஈவினிங் டெய்லி ரொட்டீன் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த 6:30க்கு மேலே ஒரு 7 o'clock ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே போய் பசங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் வந்து அதாவது நைட்டு சாப்பாடை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி தான் டெய்லி என்னோடய லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சந்தோஷம் அப்படின்றத நம்ம தான் உருவாக்கிக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபீல், இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம வெளியில் இயற்கையை ரசிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஷ்டங்கள்லாம் எங்கே போகுது அப்படின்றதே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலாக தான் இருக்கும். ஓகே, பாய். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.